ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மிளகு ரசம் தான் வைக்க போகிறோம். இந்த மிளகு ரசம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வைக்கணும். கடாய் சூடான உடனே எண்ணெயை ஊற்றிக்கணும். நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதை ஒரு 2 வதக்கிட்டு மிளகு 3 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், பூண்டு ஒரு கண்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். அதை ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி வதக்கும் போது தான் நம்மளுக்கு நல்ல அந்த ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி, உப்பு 1 ஸ்பூன் போட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கலக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள், எல்ஜி பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை நல்லா சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா 2 தக்காளியை வந்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். மிக்சியில் வந்து ஒரு அடி அடித்து அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரைச்சி சேர்க்கும்போது சில பேர் வந்து கையிலேயே மசித்து சேர்த்துப்பாங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சுற்றி நுர வந்து கொதித்து வரும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக எப்படி வைக்கலான்றதை பாருங்கள். ரொம்பவே இந்த ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.